திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பாஜக சார்பில் நடைபெறும் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். भारत माता की पंगल 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 मोदी पंगल 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 मोदी पंगल भारत माता की भारत माता की तंबी एलईडी मानिटर ஸ்டேஜில் உள்ள டிஸ்பிளே தெரியல. ஓகே ஓகே. भारत माता की भारत माता की पंगलो पंगल पंगलो पंगल திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பாஜக சார்பில் நடைபெற்று வரும் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்றார். சற்று முன்பாக அங்கு வைத்திருந்த பொங்கல் பானைக்கு ஆரத்தி காண்பித்து சிறப்பு செய்தார். தற்போது அங்கு நடைபெறக்கூடிய விழாவினை பார்ப்பதற்காக அவர் அமரும் காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் தமிழகம் காக்க தமிழனின் பயணம் நிகழ்வின் நிறைவு பகுதிக்காக தமிழகம் வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைய தினம் இரவு மையக்குழு கூட்டத்திலும் பங்கேற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் திருச்சியில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த பொங்கல் விழாவில் பொங்கல் பானை வைத்து அந்த பொங்கல் பானைக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அதற்கு ஆரத்தி காண்பித்து சிறப்புகளை அவர் செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன் வணக்கம். நேற்றைய தினம் தமிழகம் காக்க தமிழனின் பயணம் நிறைவு பகுதியின் விழாவிற்காக தமிழகத்திற்கு வந்த அமித்ஷா அவர்கள் இன்று காலை திருவானைக்காவல் கோவிலுக்கு சென்றார். சுவாமி தரிசனங்களை மேற்கொண்டு தற்போது நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவருடைய பயண திட்டம் என்னவாக இருக்கும், நம்ம ஊர் மோடி பொங்கலுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரம். வணக்கம் ராகப்பிரியா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக நேற்று திருச்சி வந்தடைந்தார். அங்கு திருச்சி வந்த பிறகு புதுக்கோட்டை நடைபெற்ற தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவருடைய யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதன் பின்பு திருச்சியில் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கினார். அது தொடர்ந்து இன்று அதிகாலையில் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரர் கோயிலிலும் மற்றும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோயிலும் சாமி தரிசனம் செய்தார். அங்கிருந்து நேரடியாக சாலை மார்க்கமாக திருச்சி மன்னாபுரம் பகுதியில் ராணுவ மைதானத்தில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சி தற்போது கலந்து கொண்டுள்ளார். அவருடன் பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், அதே போன்று முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை, தமிழை சவுந்தரராஜன் மற்றும் ஹச் ராஜா, அதே போல பொன்ராஜன், மத்திய அமைச்சர்கள் என அனைவருமே இந்த விழாவில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் கடந்த 1 வார காலமாக நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டது. குறிப்பாக இன்று நடைபெறாத நிகழ்ச்சியில் 1008 பொங்கல் பானைகள் வைத்து அந்த பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பொங்கல் விழாவை இவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்படுவது இதுதான்
அது மட்டும் இல்லாம முதல் பொங்கல் நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. அதுவும் அமித்ஷா அவர்கள் மக்களோட மக்களாக கலந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் பொங்கல் பானை வைத்து பொங்கல் செய்தது அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அண்ணாமலை மற்றும் தமிழ் சவுந்தரராஜன் பேசும்போது கூட தமிழகத்தில் வருகின்ற 2026 ஆண்டு ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்பட வேண்டும், மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டும், அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்க வேண்டும், மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என அவர் தரப்பில் பேசப்பட்டது. பாரத பிரதமர்கள் ஜல்லிக்கட்டு போட்டி உள்ளிட்ட பல்வேறு தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டிற்கு அனுமதி கொடுத்தவர், தமிழுடைய பெருமையை உலக அளவிற்கு கொண்டு சேர்த்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஆகிய அவர் தலைமையிலான அவர் கீழ் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்போது திருச்சி மாவட்டமே ஒரு விழா கோலம் கொண்டுள்ளது. இந்த நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பாஜக முக்கிய நிர்வாகிகள் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் 1008 பொங்கல் பானைகள் வைத்து வெகு விமர்சையாக இந்த பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களிடையே உரையாற்றுள்ளார். அந்த உரையின் போது கூட இந்த பொங்கலுடைய சிறப்பு அம்சம் மற்றும் இந்த விழா எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதே போன்று தமிழர் பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் வரலாற்று சிறப்புகள், தமிழுடைய சிறப்பு என உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பொதுமக்களிடையே எடுத்துரைக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி தீபன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.